ஆட்சிக்கு வந்தோடனே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க போலையே. ஆதவர்ஜுனனா உங்களுக்கு ஓட்டு போட்டது நல்லா வச்சு செய்றீங்களா மக்களை? குழந்தைங்களாம் என்ன சாப்பிட்டுனுக்குது? நீங்கள் உட்காந்து ஹாயாக ப்ரெட்டு சாப்பிட்டுனுக்குறீங்க, ஜாமும் ப்ரெட்டும். உதயநிதி அண்ணா என்ன சாப்பிட்டாரு பார்த்தீங்களா? இட்லியும் சாம்பாரும். குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதான். முக ஸ்டாலினை என்ன சாப்பிட்டாருன்னு பார்த்தீங்களா? அவரும் குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதுதான். நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கீங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இது வீடியோ வேறு உங்களுக்கு ஒரு கேடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கல்ல. அந்த ஒரு சில கண்ணு தெரியாத கபோதிங்களுக்கு தான் இந்த வீடியோ, சரியா? அவர் அந்த வீடியோ நல்லா பாருங்கள். அந்த குழந்தைங்க தட்டுலேயும் ப்ரெட் இருக்குது, இட்லி இருக்குது, சாம்பார் இருக்குது, அவர்கிட்டையும் ப்ரெட் இருக்குது. என்ன ஒன்றா அவர் முதல்ல ப்ரெட்டு சாப்பிட்ருக்காரு. யாருக்கு எது விருப்பமோ அதான் சாப்பிட முடியும். என்ன அந்த குழந்தைங்களுக்கு இட்லியெல்லாம் வச்சுட்டு அவர் மட்டும் ஸ்பெஷலாக உட்காந்து என்ன ப்ரெட்டு ஜாமு சாப்பிட்டுக்கிறாரா? அதே தானே அந்த குழந்தைங்க தட்டுலேயே இருக்குது. அது எப்படி உங்களுக்கு எதனா ஒரு விஷயம், ஒரு ஃபோட்டோ, ஒரு ஃபேவராக கிடச்சிருச்சுன்னா உடனே அதை வச்சுன்னு பேச வந்துடுவீங்க. அதை வச்சுன்னு பேச வந்துடுவீங்க. அது உண்மையா பொய்யான்லாம் கிடையாது. உடனே திமுகவுக்கு தூக்க வேண்டியதான். சொம்பு சட்டி குடம் கிடம் எல்லாத்தையும் தூக்கின்னு வந்துட வேண்டியதான். உண்மை என்னென்னலாம் கேட்கறது கிடையாது. அதில் ஒரு லேடி ஒன்று டீச்சர் அம்மா நினப்பு பழகுது. அது கேட்குது. இந்த பக்கம் பார்த்துன்னு ஆதவர்ஜுன் என்ன சாப்பிட்றாரு? ப்ரெட்டும் ஜாமுமா? இந்த பக்கம் திரும்பி உடனே அதே அம்மா தான் இந்த பக்கம் திரும்பி கேட்குது. உதயநிதி என்ன சாப்பிட்றாரு? சாம்பார் இட்லிமா? சரி. இல்லை நீ என்ன அப்படியே அண்ணா, நீ ஒரு டீச்சர், நீ எல்லாம் வந்து இங்கே பகுமான பேச்சு பேச வந்துன்னு இருக்கிற. ஒரு அரசியலை பற்றி பேசுறீங்கன்னா அதில் என்ன உண்மை என்ன பொய்ன்னு தெரியாமல் எப்படி நீங்கள் வீடியோ போடுவீங்க? பொய்யான கருத்துக்களை எதுக்கு மக்கள் முன்னாடி வைக்கிறீங்க? அறிவு இருக்கா? சோறு தானே திங்கிறோம் எல்லாரும். நல்ல மனுஷனை கூட இப்படி ஒரு வீடியோ போட்டு தப்பான மனுஷனை காட்டுறீங்க. யோசிச்சு பண்ணுங்க. எது பண்ணாலும் சொம்பு தூக்குங்க, நல்லாவே தூக்குங்க, நல்லா வெயிட்டா தூக்குங்க, கனமா தூக்குங்க, படுத்துன்னு தூக்குங்க, உண்டுன்னு தூக்குங்க, நின்னுன்னு தூக்குங்க. சரியா இருக்கிற மனுஷனை வந்து தப்பா காமிச்சு தூக்காதீங்க, புரியுதா? வந்துட்டாலும் ஐயோ அதுக்குள்ள அவரு பாரு குழந்தைங்களாம் இட்லி சாப்பிடுது, அவரு மட்டும் பிரெட்டு சாப்பிட்றாரு. ஆனா இருக்கா மண்டையில? எல்லாருக்கும் வச்சுதான் அவரு சாப்பிட்றாரு. எப்படி உங்களால இப்படிலாம் முடியுது? அப்படின்னா உங்களுக்கு அந்த கட்சி மேல அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. அப்படி இருந்தா நீங்க போய் அங்க எதனா பண்ணுங்க. ஏன் இந்த மனுஷன்ல போட்டு ஒரு மனுஷன் ஆட்சிக்கு வந்தாலும் வந்தான் அந்த மனுஷனையும் போட்டு நோவடிக்கிறீங்க. அதுல இந்த கட்சி தொண்டரா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், எல்லாரையும் போட்டு டார்கெட் பண்றீங்களே. என்னதான் முடிவு? என்னதான் உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆட்சி தான் ஆள்கிட்ட விடுங்களாம், வாய்ப்பு கொடுங்களாம், டைம் கொடுங்களாம். அதுக்குள்ள வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி உங்களுக்கு நொட்டிடணும். ஒன்னொன்னு தான் செய்ய முடியும். 5 வருஷமா என்ன பண்ணீங்க? 5 வருஷமா கிழிக்க முடியாத, பண்ண முடியாத, 10 நாள்ல பண்ணுனா எப்படி பண்ணுவாரு? அப்படி இருந்து சும்மா இருந்தாரா? பண்ணின்னு தானே இருக்கிறாரு. ஏதாவது பண்ணாலும் தப்பு, பண்ணலனாலும் தப்பு. அம்மா உங்க முன்னாடி